ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எதுவுமே நம்ம ஸ்வீட் ஆர்ட் ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க, பர்த்டேக்கு கண்டிப்பாக எனக்கு வேணுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக ஜூலை 9th. ஸோ நான் முன்னாடியே கூட போஸ்ட் பண்ணலாம், இல்லைனா அந்த டே அன்றைக்கி கூட போஸ்ட் பண்ணலாம். அதனால் நான் முன்னாடியே விஷ் பண்ணிடுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸோ ஒன் ஷாட் நேம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் வித் மை சிஸ்டர்ஸ் எக்ஸ். ஸோ அவங்க சிஸ்டரோட எக்ஸ் கூட தான் அவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது. ஸோ பேலன்ஸ்லாம் நான் உள்ளே சொல்கிறேன். இப்போ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். உங்கள் அம்மா தான் உங்களுக்கு ஹெட் வாஷ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அவ்வளோ அக்ரெசிவாக ஷாம்பூலாம் தலையில் போட்டு அப்படி போட்டு தேய்ச்சிட்ருக்காங்க. அம்மா விடுமா, ஏம்மா இப்படி பண்ணிட்டுருக்கேன், முடியே இருக்கிற முடியை கொட்டிடும் போல் நீ தேய்க்கிறதில்ல, ஏம்மா இப்படி ஆஷா நடந்துக்கிற? எல்லாம் நீ பண்ண காரியத்துக்காக தான். வயசு என்ன, நீ பண்ண காரியம் என்ன? நான் என்னம்மா பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலை. அப்போ உங்கள் வீட்டு குட்டி சாத்தா ஒரு பொண்ணு வந்து, அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா இந்தியாவுக்கு? என்ன உண்மையாகவே வா, எங்கே இருக்காங்க? இதோ ஆர்வத்தை பாரு, இங்கே நான் ஒருத்தி இருக்கேன், என் முன்னாடியே நீ என்ன கேட்டுட்ருக்க? அம்மா நான் எங்கே இருக்காங்க தானே கேட்டு, இதில் என்ன இருக்குது? இவ்வாய மூடு அப்படின்னு சோப்பு எடுத்து உங்கள் வாயை தேய்ச்சி விட்டுட்டு பேலன்ஸ் நீ குளிச்சுட்டு கடன்னு வா, நான் போகிறேன். தம்மா என்ன எப்படி பண்ணுது? சின்ன பொண்ணுன்னு சொல்லிவிட்டு இதுக்குள்ளே எதுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும்? ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் டவலை மட்டும் ரேப் பண்ணிக்கிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. பா வயனா எவ்வளோ அழகாக இருக்கடி, போயும் அவனுக்காக கொடுத்து வச்சுருக்கு. சே. அப்போ உங்கள் அக்கா இருந்துட்டு, ஏய் வயசு என்ன, நீ பேச்சு என்னடி? என்ன வயசுனா நான் பேசுகிற பேச்சு என்ன எனக்கு தானே கல்யாணம், உனக்கு இல்லைல்ல? சரியா போச்சு. இருந்தாலும் நீ பேசுகிற பேச்சு ஒன்றும் சரியில்லையே. மூடு, உன்னை விட நான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், உனக்கு பொறாமடி. அதுவும் இல்லாமல் உன்னை விட நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஹாட்டாக ஒரு மாதிரி ஷேப்பாக. மூடு பாய் மூடு, ரொம்ப தான் பேசுகிற நீ, சும்மா ரெடி. உனக்கு என்னம்மா, நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட, எல்லாத்தையும் ஃபீலும் பண்ணிட்ட, அப்புறம் என்ன உனக்கு? நானடி ஃபீல் பண்ண, நானடி பார்த்தேன். நடிக்காத, அதான் வயிற்றில் ஒன்று இருக்கே, பார்க்காம பண்ணாமல் இருந்தா அது எப்படி வந்திருக்கும்? அடிங்க, என்னடி பேசிகிட்டு இருக்க நீ? நடிக்காதக்கா, எனக்கு தெரியும் நீ நடிக்காத. உனக்கும் மாமாக்கும் கல்யாணம் ஆகிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இது நான் கவுண்ட் பண்ணுறேன். ஃபெப்ரவரி ஆச்சு, இப்போ என்ன மார்ச், ஏப்ரல். சுப் பாய் முறி, நீ ரொம்ப பேசுகிற பயன், நாக்கு எழுத்து போட்டு கட் பண்ணிவிடுவேன். நடிக்காதக்கா, எனக்கு தெரியும் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக உங்கள் ஏஜ் 19 தான், அவங்களுக்கு சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அழகாக ஒரு லெஹங்காவை வியர் பண்ணிக்கிட்டு, அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது. நீங்கள் அதை போட்டுட்டு அங்கேயும் சுற்றிட்டுருக்கீங்க. பாப்பா இதில் வச்சுக்கிட்டு ஒன்றும் முடியல, என்னடி அங்கேயும் சுற்றிட்டுருக்கா? வந்துடுவாங்கடி. கேள்வி எனக்கு தெரியும், நீயும் சின்ன வயசில் தாத்தாக்காக இப்படி தானே வெயிட் பண்ணியிருப்பேன். அதான் நான் பண்ண மட்டும் தப்பு. அவன் எப்படியோ வரதாண்டி போகிறாரு, அப்புறம் ஏண்டி உள்ளே போய்ட்டு உட்காரு, அப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் முடியாது, நான் கீழேருந்து இங்கேருந்து வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். அவர் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், சாப்பிட கூட மாட்டேன். என்னடி எப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க இவளை? படிப்பு தவிர மற்ற எல்லாம் மண்டையில் ஏறும்ல உனக்கு? ஆமாம், படிப்பு தவிர எல்லாம் மண்டையில் ஏறும். உனக்கு என்ன, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற கிளவி. முதல்ல அவர் வரட்டும், அவர் வந்ததும் உன்னை மாட்டை விட்டு மண்டை ஓடிக்க சொல்கிறேன். போ. அப்போ உங்கள் கசின் என்னக்கா ஜேகே மாமாவுக்காக வெயிட்டிங்கா? ஆமாம், பின்ன எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது ரெமி. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, அவர் வரவே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு குட்டி சாத்தா சுற்றினே இருக்குமேடி, சித்தி பொண்ணு எங்கடி அது? அவள் பின்னாடி விளையாடிட்டுருக்காக்கா. அவள் தாடி எனக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அடிக்கடிக்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டுட்டு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாடி. இப்போ அவளையும் காணுமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கா. அவன் கூட இருந்தால் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். இல்லை எனக்கு புரியலக்கா, நீ ஏன் இவ்வளோ ஆட்டம் போட்டுன்னு இருக்க? எப்படியோ கல்யாணம் ஆகிட்டு நீ போக தான் போகிற, எதுக்கு நீ இவ்வளோ ஆட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் சொன்னால் புரியாதுமா உனக்கு. என்ன புரியாது? உன்னை ஒரு வயசு சின்ன பொண்ணு தான் நான், எனக்கு எல்லாம் புரியும். ஒரு வயசு என்னை விட சின்ன பொண்ணாக இருந்தாலும் நீ சின்ன பொண்ணு தான். எனக்கு கல்யாணம் ஆக போகுது. உனக்கு ஒன்று தெரியுமா, இப்போப்பெல்லாம் கல்யாணம் ஆகும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அடுத்த செகண்டே என் லைஃப்பில் என்னென்னலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் நடந்ததோ
அது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன். எதெல்லாம் வீட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ எல்லாத்தையுமே பண்ணுவேன். அதுக்காக தான் வெயிட்டிங். அடிப்பாவி! அண்ணா அக்கா நீ இருக்கியே, பாட்டி பெரியம்மா சொன்னதெல்லாம் கரெக்டு தான் போல். உனக்கு படிப்பை தவிர மற்ற எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி அவர் முன்னாடி அசிங்கப்படுத்தாத சரியா? வாய் மூடிட்டு சும்மா இருக்கணும். போய் அந்த ரிப்போர்ட்டர் குட்டிச்சா தானே கூப்பிட்டு வா போ. வைனக்கா வா செல்லம், நீ தான் எனக்கு வேணும். வா உட்காரு. எங்கே ஃபோன் எடுத்துகிட்டு வா சொன்ன, எடுத்துகிட்டு வந்தியா? எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கால் பண்ணு மாமாவுக்கு கால் பண்ணு. நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஃபோனுக்கு காதில் அடிச்சுக்கிட்டு, ஹலோ மாமா, நான் சுட்கி பேசுகிறேன், எங்கே இருக்கீங்க? நான் மாமா இல்லைம்மா, மாமாவோட அம்மா பாட்டி பேசுகிறேன். பாட்டியா? சரி பேசு. பாட்டி மாமா இங்கே மாமா தூங்கிட்டு இருக்காரு, வந்துட்டு தான் இருக்கும், வந்ததும் பேசலாம் சரியா? சரிங்க பாட்டி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. போச்சு. எல்லாத்துக்கும் தூங்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் என்ன தூக்கம்? அப்படியே வீட்டுக்கு வரதானே போகிறது, இங்கே வந்து பட்டு தூங்கிக்கலாம்ல. இதுக்கடி மாமா இப்படி பண்ணுறாரு தெரியல அக்கா. சரி நீ இப்போ விளாடு, அப்புறம் கூப்பிட்றேன். மாமா வந்ததுக்கப்புறம் என்ன நியூஸோ என்கிட்ட வந்து சொல்லணும். சரி அக்கா, போ. ஸோ அப்படியே ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்கடி வாங்க வெளில போய் வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு பாட்டி கத்துறாங்க. வந்துட்டாங்க. நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் அடிச்சு பிடிச்சி ஓடும்பொழுது உங்கள் அப்பா ஃப்ரெண்டில் வந்துட்டு, வைன் எங்கே போகிற? அப்பா வெளியில். நீ இப்போ வெளிலலாம் வரக்கூடாது, இப்போ உள்ளே போ. இல்லை பாட்டி தான் கூப்பிட்டாங்க. ஒன்று கூப்பிடலம்மா, அம்மா சித்தியை கூப்பிட்டாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க. அப்பா மட்டும் இல்லைன்னா நான் வெளியில் ஒளிஞ்சு நின்றுட்டுருப்பேன். ஏய் ரெமி அந்த குட்டி சத்தம் எங்கே? கீழே இருக்காக்கா. சரி நீங்கள் ஏறுடி, என் கூட ஏறு அப்படின்னு ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படியே பயப்படுற மாதிரி நடிக்கிறியேடி. ஷையா? அதெல்லாம் உனக்கு இல்லையே. சீச்சி அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குடி. ஹார்ட் பீட்லாம் லேப்டாப்னு. சரியா போச்சு, இங்கே இருக்க மேலேருந்தே பார்க்கலாம் அப்படின்னு மேலே டெரஸ்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக காரும் வந்துருச்சு. ஸோ ஜெக்கியோட மம்மி டேடியெல்லாம் அப்படியே காரை விட்டு இறங்கினதும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அப்படியே வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா மாமா எங்கே? இருடி, நானும் அதுதான் பார்த்துட்ருக்கேன். பார்த்தாட்டே வெளியில் வர்றாரு. இவர் யாருக்கு? அவர் பார்க்கவே செம்மையாக இருக்கார். அது அவரோட ஃப்ரெண்டு. நீ ரொம்ப பேசாத, அவரை பார்க்காத, சும்மா இரு. உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? அண்ணான்னு கூப்பிடு. அண்ணாவா? தொட்டா உன் வயசு என்னம்மா? என்னமோ அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போது, நீ சும்மா இரு, அவர்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிடுறீங்க. பார்த்தா ஜேகே அப்போ தான் பிளாக் அவுட்ஃபிட் அப்படியே போட்டு டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் வர்றாரு. வேணும் மாமாடி பாருடி, கத்தாதடி, சும்மா இரு. அப்பா கீழேருந்து மேலே பார்க்க போகிறாரு. சரி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே ஜேகே ஒரு ஹேர் பன்லாம் போட்டுட்டு வர்றாரு. லைட்டாக குட்டிமி மாதிரி இருக்குது. இது நான் முடி வளர்க்குறானா? இவன் முன்னை விட ஆள் லைட்டாக பல்கான மாதிரி இருக்கே. அக்கா முன்னே இப்படி இருந்தார், முன்ன கூட இப்படி தான் ஒரு மாதிரி ஹாட்டாக. அக்கா சுமார் நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜெக்கவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அக்கா தான் போய் அந்த ஆட்டையெல்லாம் எடுப்பாங்களா, அதை எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ ஜெக்கே உங்கள் அக்காவே பார்த்துட்டு, ஓய் என்ன அப்படின்னு ஒரு ஐப்ரோஸ் அப்படியே ரைஸ் பண்ணுறாரு. உங்கள் அக்கா அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஒன்றும் இல்லை எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கேக்கு பொட்டு வச்சுட்டு உள்ளே ஓடிடுறா. என்ன இவதுக்கு இப்படி வைக்கப்பட்டுருக்கா? என்ன இவளுக்கு பொண்ணு பார்க்க வராங்க, எவ்வளோ சீன் போட்டுன்னு இருக்கா? வச்சுக்கணும், இரு வரட்டும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இவர் மேலே கூட பார்க்காம அப்படியே உள்ளே வந்துட்டுருக்காரு. ஸோ குட்டீஸ் கூடலாம் அப்படியே விளாடிக்கிட்டே உள்ளே போகிறாரு. எங்கே கீழே டீ மச்சான், என்னடா அது வீடு ஃபுல்லாக குட்டி பிசாசுங்களாக இருக்குதுங்க. அப்போது நம்ம கேஜெட்ஸ்லாம் ஒழிச்சு தான் வைக்கணும் போல். சும்மா இருடா நீ வேறு. கண்டிப்பாக 5ல் 1 வீடியோ கேம்ஸ் விளாடும். எப்படியாவது நம்மக்கிட்ட வந்து ஃபோனை கேட்கும், அதுக்கு முன்னாடியும் அது வாய் கீச்சு போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே உள்ளே வராங்க. அதுக்குள்ளே மேலேருந்து ரெமி கீழே இறங்கி வந்துட்டு,
ஒரு நிமிஷம் அப்படின்ட்டே நிற்கிறாரு. என்ன அது என்ன சில சைலண்ட்டாக நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே போடுறாரு. இன்னொரு நிமிஷம், என்ன வேணும்? அது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அகைன் இவ சைலண்ட்டாக இருக்கா. யார் அது கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் உள்ளே போகும்போது இவ இன்னொரு நிமிஷம், என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? அது ஒன்றும் இல்லை. நீங்கள் யார்? அவருக்கு யார்? மாமாவுக்கு மாமாவா? யார் உனக்கு மாமா? ஜேகே மாமா. ஓ, ஜேகே உனக்கு மாமாவா? அப்படின்னு அவரோட லிப்பை அப்படியே பைட் பண்ணிவிட்டு, சரி அப்போ நான் என்னையும் அப்படியே கூப்பிட முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் சொல்லனாலும் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓடிடுறா. என்னடா அது, வீட்டில் எல்லாம் அப்படியே விசித்திரமாக இருக்காளுங்க. இங்கே நீங்கள் ரூமில் வரட்டும் எப்படியும் மேலே தானே வருவா, அவளுக்கு இருக்குது வரட்டும் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கீங்க. வாய் நீ ரெடியாடி அட்டிங்கு, நீ தான் உனக்காக தான் வெயிட்டிங். என்னடி பண்ணிட்டு இருந்த நீ? அவர் கூட கீழே உன்னை கூப்பிட்றாங்கடி, உங்கள் மாமியார் கீழே உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க. என்ன என்னோடய மாமியாரா? வா போகலாம். இதை வரேன் இருடி ஒரு நிமிஷம் மிரரில் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பார்த்துட்டு ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே போகலாம். தென் அப்படியே கீழே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு போகும்பொழுது உங்கள் அக்கா அவங்க தங்கச்சி இருமில்ல, வயன் உனக்கு இது சுத்தமாக செட் ஆகலை, நீ ஆண்டு புதுசாக வைக்கோல பாடுற, அந்த மாதிரி இருக்காத. எனக்கு தெரியலடி, ஆனால் இந்த மாதிரி ஷை ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதே. அவரை பார்த்ததும் பாரு எப்படி இருக்காரு. வயன் குசுன்னு பேசாமல் சைலண்ட்டாக இருங்கடி அப்படின்னு உங்கள் அம்மா. சாரிம்மா. அப்போ உங்கள் மாமியார் இருந்துட்டு, வயன் இங்கே வாமா வந்து பக்கத்தில் உட்காரு அப்படியே நீங்கள் சிரிச்சிட்டே போகிறீங்க. ஒரு மாதிரி குஷியாக இருக்குது. ஸோ அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஸோ அவர் உங்களை கண்டுக்கவே இல்லை. இவர் என்ன நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாரு. இருக்கட்டும் அப்புறம் பேசுகிறேன். ஸோ அப்படியே எல்லோரும் பேசிகிட்டே இருக்காங்க. தென் நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டுறீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படியே கிச்சனில் அவங்க மம்மி கேங்கெலாம் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நீங்களும் போகிறீங்க. என்ன நடக்குதுங்க? என்னை விட்டுட்டு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிற மாதிரி இருக்கே. வாடி வா, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். என்ன பாட்டி என்ன பேசுகிற என்னை பற்றி? என்னடி அவர் அப்படி இருக்கார், அவ்வளோ முடி வளர்த்துக்கிட்டு, அதுவும் இல்லாமல் வாயில் என்னமோ கம்பல் மாதிரி போட்டிருக்காரேடி. வாயில் கம்பலா? என்னது, நான் ஒன்றும் பார்க்கலையே. ஆமாடி போட்டிருக்காரு வாயில் காதில். என்னடி அவர் இதெல்லாம் பார்த்தாதுன்னு கையில் பெண்ணு வச்சு அவ்வளோ கிறுக்கி வச்சுருக்காருடி. ஏதோ பெண்ணு வச்சா பாட்டி, அது பேர் டேட்டூ. ஒரு டேட்டூ போட்டிருக்காரு. இவ்வளோ ஸ்டைலிஷான மனுஷனை பார்த்து கிறுக்கி வச்சுருக்காருன்னு சொல்கிற. கம்பல் வாயில் எவனாச்சும் கம்பல் போடுவாங்களா? அது கம்பல் கிடையாது, அது லிப் பியர்சிங். என்னமோ போ, வாயில் நுழையாத பேராக சொல்லிகிட்ருக்க. ரெமி இங்கே வா, இது போயிட்டு மாமா கிட்டே கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு உங்கள் அம்மா. என்ன அவர்கிட்ட கொடுக்கணுமா? நான் போட்டா? நீ எல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கே இரு. பாட்டி நான் போகிறேன், சும்மா பேசலாம் மாட்டேன். ஆண்டி கூட இருப்பாங்கள, அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். ஆண்டியா? யார் அது? அதான் அவரோட அம்மா. அது என்னடி ஆண்டி கீண்டின்னு? அத்தனை கூப்பிட்டி, அத்தை சொத்தனை கூப்பிட்றாங்க. வா. அதெல்லாம் முடியாது, நான் ஸ்டைலாக ஆண்டின்னு தான் கூப்பிடுவேன். எருமே நானும் வரவா, 2 பேரும் போகலாம் அப்படின்னு 2 பேரும் போகிறீங்க. இங்கே உங்கள் அம்மாவும் பாட்டியும். என்னமோ போங்க அத்தை, எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. அது என்ன, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கே ஊருக்கு போயிடுவானா? என்னது இது? ஏன் அவசரமாக இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்? அதான் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்கிறாருடி. அதுவும் இல்லாமல் இந்த மாதம் விட்டோன்னா அடுத்து ஆடி மாதம் வேறு வந்துடும், கல்யாணம்லாம் பண்ணக்கூடாதுடி. அதான் சரின்னு புருஷன் கூட ஒத்துக்கிட்டான் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ ஜேகேவோட டேடிக்கு ஏதோ முக்கியமான ஒர்க் இருக்கிறதால தான் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ரிசப்ஷன் வந்து ஒரு 1 வீக் போல் அப்படி கழித்து வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி ஜேகேவோட ரூம் அப்படியே நாக் பண்ணுறீங்க. டிக் டிக் டிக், யாராவது இருக்கீங்களா? அக்கா நான் ஒரு வாட்டி டிக் டிக் டிக், யாராவது இருக்கீங்களா? சடனாக டே ஓப்பன் பண்ணுறாரு. டிக் 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 இருக்கும். என்ன விஷயம்? அது அம்மா கொடுத்து அனுப்ப சொன்னாங்களா? என்ன வேணும்? சி இல்லை அம்மா கொடுத்து விட்டாங்க.
என்ன கொடுத்து விட்டாங்க? ஸ்நாக்ஸ் அண்ட் டீ. ஓ சரி சரி. அப்புறம் என்ன, ரூம்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு உங்கள் தலையை அப்படியே ரூம்குள்ளே விட்டு அப்படியே செக் பண்ணுறீங்க ஜேகே எங்கே இருக்காருன்னு. அவன் ரூமில் இல்லை, தேடாத. ரூமில் இல்லையா? இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு சவுண்ட். திரும்பி பார்க்குறீங்க, ஜேகே உங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்காரு. ஜேகே, ஜங்குக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? தனியாக வாங்க. எதாக இருந்தாலும் இங்கே பேசு. வேண்டாம் வாங்க அப்படின்னு நீங்கள் தர எழுதிட்டு போகிறீங்க. விடு, என்ன இங்கே சொல்லு. அது ஒன்றே உங்கள் அக்கா. ஜேகே நீ ரெஸ்ட் எடுக்கலையா? ஏன்னா வா வா வா, உங்கள்கிட்ட தான் பேசணுன்னு இருந்தேன் வா அப்படின்னு ஜேகே உங்கள் அக்கா ஆன்சர் பிடிச்சி அப்படியே எடுக்கிறாரு. என்ன பண்ணுறாரு இவர்? ஜேகே நம்ம தானே பேசணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். நேனா கூட அப்புறமா பேசு. வயன் அம்மா உன்னை கீழே கூப்பிட்றாங்கடி, நீ போ. இல்லை நான் பேசணும், போடி அப்படின்னு துரத்தி விட்டுறா. ஸோ நீங்களுமே அப்படியே போயிட்டே இருக்கீங்க. நேனா உன் தங்கச்சி எதுக்கு இந்த முடிவெடுத்தா ஃபஸ்ட்டு? ஜேகே அவளுக்கு ஒன்று பிடிக்குமா? ஆனால் அம்மா அப்பாவுக்கெல்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் அப்படியே கீழே வந்து பார்த்துட்ருக்கீங்க. பால்கனியில் இன்னும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னது இது? இந்த ஜேகே வந்து வராததுமா அக்கா கூட நின்று பேசிகிட்டு இருக்கா. என்னால் ஒரு ஆளாகவே மதிக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்காவோட ஹஸ்பண்டை மேலே கூட்டிகிட்டு போகிறீங்க. அம்மா நீங்கள் வாங்க, நான் சொல்கிறது கேளுங்க, வாங்க. ஜங்குக்கா இவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் நேனாவோட வயிற்றில் ஒரு பாப்பா இருக்குல்ல, அதோட அப்பா இவர் தான். அப்போ உங்கள் மாமா வயன்மா என்ன இது? அதுக்கு நீ ஸ்ட்ரைட்டாக அப்படியே சொல்லலாம்ல, அது எதுக்கு சுற்றி வளைச்சிக்கிட்டு சொல்கிற? இல்லை மாமா, இப்படி சொன்னால் தான் புரியுறவங்களுக்கு புரியும். அது இல்லைடாம்மா, அவனுக்கு தான் நான் யாருன்னு தெரியுமே, அப்புறம் எதுக்கு நீ சொல்லிட்டு? இல்லை மாமா மறந்துடுவாரோன்னு, அதான். சரி சரி. அப்போ ஜேகே உங்கள் அக்காவும் உங்களை அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன அப்படி பார்த்துட்ருக்கீங்க? இதுக்கு முன்னாடி என்னை பார்த்தது இல்லையா? அப்போ ஜேகே, சின்ன இங்கே வா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். மாமா கிட்டே என்ன பேசணும்? மாமா இப்போது பிஸியாக இருக்காரு, அவர் அக்காவை போய் பார்த்துக்கணும், போங்க 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 அப்படின்னு 2 பேருமே துரத்திடுறீங்க. ஸோ உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் ஜின்னு தான். அப்போ 2 பேரும் போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஜேகே பக்கத்தில் நின்றுக்கிறீங்க. என்ன, நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் வயன். நீ வயன் கிடையாது. என்ன, நான் தான் வயன்? என்ன பாருங்கள், என்ன நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? அப்புறம் என்ன? நீ அந்த வயன் கிடையாது. நான் பார்த்த வயன் குட்டி ஃப்ராக் வியர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் பேங்க்ஸ் வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு சின்ன போனிடெயில் ஒன்று போட்டுக்கிட்டு வருவாள். அவள் ஃபேஸில் ரொம்ப இன்னசென்ஸ் தெரியும், ஆனால் ஒன்று பார்த்தா அப்படி தெரியல. அந்த வயன்லாம் இப்போ இருக்க மாட்டான். அந்த வயன் எப்பயோ சின்ன வயசில் பார்த்தீங்க. நான் இப்போ வளர்ந்துட்டேன்ப்பா, இப்படி தான் இருப்பேன். சரி சொல்லுங்கள், எப்படி நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அப்பா சொன்னார் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என் மேலே லவ் இல்லையா, ஃபீலிங்ஸ் இல்லையா? நம்ம எப்போ லவ் பண்ணோம் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வர? ஆனால் எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் ப்ளஸ் லவ்வும் இருக்கே. அப்போது இதுக்கு பேர் லவ் மேரேஜ் தானே? கிடையவே கிடையாது. உங்கள் வீட்டில் இது அரேஞ்ச் மேரேஜ் தானே புரிஞ்சு வச்சுருக்காங்க. என்கிட்ட ஜின்னும் நேனாவோ எல்லாம் சொல்லிட்டாங்க. ஏதோ ஜின்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியாமே. என்ன உன் வயசு என்ன, என் வயசு என்ன, எதுக்கு உனக்கு கல்யாணம்? நான் வெயிட் பண்ணி கூட மேரேஜ் பண்ணிப்பேன். ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு எனக்கு என்ன, எனக்கு உங்களுக்கு ஏஜ் அதிகம் ஆகிடும்ல, அதனால தான் நான் முந்திக்கிட்டேன். சரி அதை விடுங்க. இப்போ என்ன ரெடியா அப்படின்னு கேட்டது ஓட்டே. எதுக்கு ரெடியான்னு கேட்குற? பொண்டாட்டி தாசனாக மாறுதா அப்படின்னு கண்ணடிச்சிட்டு போயிட்டீங்க. இவனோட அவள் இப்படி இருக்கா? அதில் மச்சா, நான் கூட இந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறாங்களே, ஒரு மாதிரி மாடர்னாக தான் இருப்பாளோ அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா எங்கேயோ ஊர்லேருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்கா. விடு விடு, என்னவோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலாக இந்த மேரேஜ் எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ஜின் வந்து ஜேகேயோட ஃப்ரெண்டு தான். நீங்கள் இப்போ ஜின்கிட்ட பேசியிருப்பீங்க. அவர் தான் உங்கள் டேடி அப்படியே கன்வின்ஸ் பண்ணி இதை அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி கொண்டு போயிருப்பார்.
ஸோ அப்படி ஈவினிங் போல் உங்களுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன், நீங்கள் அதெல்லாம் போட்டுகிட்டே இருக்கீங்க மெஹந்தி. ஜேகே எங்கெங்க தேடிட்டே இருக்கீங்க. ஏய் மாமா எங்கடி? யார் மாமா? ஜின் மாமாவா? ஜின் மாமா இல்லை, ஜேகே மாமா எங்கே? வரார் ரெடி ஆகிட்டுருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன நீ ஏன் குறுங்க அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத போய் பார்த்துட்டு வரேன்? ஐயோ அக்கா இல்லடி, அவர் என்ன பண்ணுறான்னு சும்மா போய் பார்த்தேன். அவர் தலை தான் சீவிட்டு இருந்தார், அவ்வளோதான். நான் வேறு எதுவும் பார்க்கல. அது அந்த பயம் இருக்கணும். சரி அவள் எங்கடி? அந்த குட்டி சாத்தா இருப்பாளே, அவளை போயிட்டு மாமாவை கூட்டிகிட்டு வர சொல்லு. போ 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 அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே அவளுமே வந்துட்டு, அக்கா மாமா வராரு வாங்க வாங்க அப்படின்னு சொன்னதோ, இருமி வா 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 நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம். எதுக்குக்கா? நான் அங்கேருந்து வரேன், அப்போ தான் ஜேகே என்னோடய ட்ரெஸ்ஸை நோட் பண்ணுவான். நீ வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு டோர் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்க. அப்போ தான் ஜேகே ஒயிட் கலர் ஷர்ட் வியர் பண்ணி பிளாக் பேண்ட் போட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு டே கூட. ஸோ நீங்கள் அங்கேருந்து அப்படி ஒளிஞ்சு பார்த்துட்ருக்கீங்க. வந்ததும் உங்களை தான் தேடுறாரு. எங்கே போச்சு இது இந்த பொண்ணு? ஆளே காணோம், சுற்றிக்கிட்டே இருக்குமே. நீங்கள் பாட்டு இருந்துட்டு வந்துட்டியாப்பா, வா 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 இங்கே உட்காரு. இந்த பொண்ணு எங்கே போச்சு வாயின்னு நான் போய் கூட்டிகிட்டு வரேன். மருதாணி போட்டுகிட்டே இருந்தது, எங்கே போச்சுன்னே தெரியல. நீரு நான் வரேன். சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கேவும் டிவி உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் ஏய் எல்லாம் ஓகே தானே? நான் நல்லா தானே இருக்கேன். உனக்கு என்னக்கா நீ நல்லா இருக்க? அதெல்லாடி இன்னொரு வாட்டி பாரு என் ட்ரெஸ் எப்படி இருக்கு. அழகாக இருக்க, வா போகலாம். சரி வரேன் அப்படின்னு நீங்கள் ஸ்லோ மோஷனில் அப்படி நடக்கிறீங்க. அங்கேருந்து டேவும் ஜேகேவும் பார்க்குறாங்க. இவனோட இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வரா தெரியலையே, ஸ்லோ மோஷன் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் டங்க் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு ஜேகே பார்த்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. இது ஒரு சின்ன போட்டுன்னு வராளே. அக்கா வா 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 மாமா அங்கே தான் இருக்காரு, அங்கே போய் உட்காரலாம். வா வா அப்படின்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. ஜேகே வந்துட்டிங்களா? பார்த்தா தெரியல, கண்ணு முன்னாடி தானே இருக்கேன். சரி சரி அப்படின்னு அப்படியே பக்கத்தில் அப்படியே தள்ளி விட்டுட்டு உட்காடுறீங்க. ஏய் என்னடி தள்ளி விட்டுட்டு உட்கார? பார்த்துக்க தெரியாது. தெரியாமல் பட்டுச்சு. போடும் போடும். அக்கா நான் உனக்கு மெஹந்தி போட்டு விட்டுறேன்ப்பா. ரேமி அப்படின்னு காய் கொடுக்குறீங்க. என்ன ஆல்ரெடி பாதி போட்டுட்டு எங்கே போயிட்டு வந்தேன்? ஒரு வேலை இருந்தது, அதை பார்க்க தான். நீங்கள் அக்கா வந்துட்டு ஜேகே நீயும் போட்டுக்கோவா. எதுக்கு? சும்மா உன் பேராவது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜேகே கையை வாங்கி போட்டுன்னு இருக்கா. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. என்ன நடக்குதுங்க? இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா? ஜங்குக்கா நான் போட்டு விடட்டா? எதுக்கு? அதான் நீ ஆல்ரெடி போட்டுட்ருக்கல, அதான் நேனா போடுறல விடு. சரி நேனா உன்னை அம்மா கூப்பிடுறாங்க. அம்மாவா? என்ன இப்படி கூப்பிட்டாங்க? அம்மா கூப்பிட்டாங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி. நான் தான் உங்ககிட்ட சொல்லத்துக்கு மறந்துட்டேன். இது ஏன்டா நீ முன்னாடியே சொல்லலை? இரு வரேன். ஜேகே நீ இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. உடனே நீங்கள் அந்த மெஹந்தி எடுத்துகிட்டு நீங்கள் ஜேகே கை பிடிச்சிக்கிட்டு நான் போட்டு விடுவேன். எதுக்கு? எப்படி ஒரு கையில் வச்சு நீ மெயின்டைன் பண்ணுவேன், அப்புறம் போட்டுக்கலாம் விடு. நீங்கள் ஏன் நேனா போடும்போது மட்டும் ஓகே சொன்னீங்க, என்ன மட்டும் இது மாதிரி பண்ணுறீங்க? நேனாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, சின்ன மாமா கூட. அவளுக்கு குழந்தை வேறு பிறக்க போகுது. என்ன தான் நீங்கள் அவளோட ஃபஸ்ட் லவ்வாக இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாதுல்ல. சிச்சி அவளுக்கு இல்லை உங்களுக்கு. என்ன தான் உங்களுக்கு அவள் ஃபஸ்ட் லவ்வாக இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுல்ல. ஏய் என்ன பொசசிவ் ஆகுறியா? இருக்காதா பின்ன? நாளைக்கு நம்மளுக்கு மேரேஜ் வச்சுக்கிட்டு இப்படி என் அக்கா கூட கதடிச்சிட்ருக்கீங்க. எனக்கு பொசசிவ் ஆகாதா? நீ எதுக்கு முதல்ல என்ன மேரேஜ் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்? உனக்கு தான் தெரியும்ல நான் உங்கள் அக்காவை லவ் பண்ணேன்னு. அப்புறம் என்ன, என்னால் அவளை மறக்க முடியாது. மறக்க முடியாதா? என்னவோ போங்கப்பா. சரி என் ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஜேகே மேலும் கீழே பார்த்துட்ருக்காரு. என்ன இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்களா? சரி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன கலர் சொல்லுங்கள். அது கோல்டு கலர். அதோ 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 நீங்கள்
ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன பிடிக்கலல்ல? உங்களுக்கு என்ன பிடிக்கல எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எனக்கு நேனாவாக தான் பிடிச்சிருக்கு. இல்லை இல்லை இல்லை, சும்மா சொன்னேன். உன்னையும் பார்த்தேன், நீ வரும்போதே நோட் பண்ணேன். இந்த கலர் நல்லாயிருக்கு. என்ன கலர்? அதான் மெரூன் கலர் நல்லாயிருக்கு. மெரூன் இல்லை, டார்க் ரெட், ஏதோ ஒன்று நல்லாயிருக்கு. எவ்வளோ டைட்டாக போட்டிருக்க டாப்? டைட்டாக இருக்குது. ஆமாம், மூச்சு விட முடியுதா உன்னால்? விட முடியுது அப்படின்னு இன்னொரு வாட்டி மூச்சு இழுத்து பார்க்குறீங்க. பார்த்தா பின்னாடி பட்டனை வந்துருச்சு. இது பட்டனா? யார் ஷர்ட் பட்டனு? என்னோடது. நீ எப்போ ஷர்ட் போட்டிருக்க? ஷர்ட் இல்லை, என்னோட டாப்போட பட்டனாக வந்துருச்சு. ப்ளவுஸோடது இது திரும்ப அப்படின்னு ஜேகே உங்கள் பின்னாடி முதுகில் பார்க்குறாரு. பார்த்தா பின்னாடி 2 பட்டன் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே ஓப்பன்லேயே இருக்குது. அடி பாவி, இதுக்கடி இவ்வளோ டைட்டாக போட்டு வந்த? அது டைட்டாக இல்லைன்னு சொன்னி அப்புறம் இப்படி வந்துச்சு தெரியல. இப்போ எல்லோரும் பார்ப்பாங்க, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும். சரி, ரெமி இவளை கூட்டிகிட்டு போ. வேண்டாம், ரெமிக்கு வேலை இருக்குது. அவள் எல்லாருக்கும் மெஹந்தி போட்டு விடணும். நீங்கள் வாங்க. நீங்கள் வாங்க. நீ ஏதோ ஐடியா பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன ஐடியா? இல்லை, ஏதோ பிளான் போடுற நீ. நான் எதுவும் பிளான் போடல. நீங்கள் வாங்க. இப்படி என்ன எல்லோரும் இப்படி பார்த்தா உங்களுக்கு ஓகேவா? சரி வரேன், வா அப்படின்னு ஏஞ்சிக்கிறீங்க. நான் பேக்வேர்ட்ஸில் நடக்கிறேன். பின்னாடி யாராவது வந்தால் சொல்லுங்கள். சரி போ அப்படின்னு நீங்கள் பேக்வேர்ட்ஸ்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. பார்த்து, பின்னாடி ஸ்டெப்ஸ் வருது பாரு. சரி பார்த்து இரு அப்படின்னு நீங்கள் பேக்வேர்ட்ஸ்லேயே அப்படியே ஸ்டெப் 1 by 1 ஏறுறீங்க. சார் டக்குன்னு உங்கள் ஸ்கர்ட்டை மிதிச்சதும் நீங்கள் அப்படியே ஸ்லிப் ஆகிட்டீங்க. ஜிக்கி உங்களை பட்டுன்னு பிடிச்சிட்றாரு. நல்ல வேலை பிடிச்சிட்டிங்க. இதுக்கு தான் சொன்னேன் பார்த்து நடுன்னு. எப்படி பார்ப்பேன் நான் பின்னாடி? சரி, நீங்கள் இப்படி பிடிச்சிட்டே இருங்க இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விட்டுடுறாரு. கொஞ்ச நேரம் கூட. சரி போ பார்த்து நட. அகைன் நீங்கள் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அகைன் ஸ்லிப் ஆகுது. ஜெக்கி பிடிச்சிடுறாரு. என்ன நீ வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்குது. யாராவது வேணும்னே பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாக வச்சுருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களே பார்த்துட்ருக்காரு. அவருக்குமே சரி வருது. சரி வேணும்ட்டு பண்ணல, ஒத்துக்கிறேன். மூஞ்ச மாற்று. சரி, சிரித்து பேசு. முடியாது. அப்போ ஜேகே உங்களை இப்போ தான் படிச்சிருப்பாரு. நீங்கள் முடியாதுன்னு சொன்னதும் போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணீங்க இப்போது? நீ முடியாதுன்னு சொன்னல, அதுதான். அப்போது இன்னொரு வாட்டி சொல்லட்டா? முடியாது. அப்படிங்க ஒன்று இரு, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. என்ன எதுக்கு தூக்கிட்டீங்க? யாராவது பார்த்தா? யார் பார்க்க போகிறா? மாடிக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்படியும் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதான் இப்படியே நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் லேட் ஆகிடும். அதான் தூக்கிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இல்லை, நீ ஷையாகிறது ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ரூம் கிட்டே இறக்கி விட்டதும் போய் மாற்றிக்கோ. ஐயா, நான் மாற்றிக்க மாட்டேன். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் சேஞ்செலாம் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் நான் வேறு ட்ரெஸ்ஸுமே எதுவுமே எடுத்து வைக்கல. இப்போ என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுறது? எனக்கு பட்டன் போட்டு விடுங்க. எது அகைன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா? ஆகாது. அது அப்போ நான் ரொம்ப மூச்சு இழுத்து விட்டல, அதனால் அப்படி ஆச்சு. ஒன்றும் ஆகாதுல்ல? ஆகாது, போட்டு விடுங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு போட்டு விட சொல்கிறீங்க. ஸோ அப்படியே டோரை லாக் பண்ணுறீங்க. இல்லை, எனக்கு புரியல. இது போட்டு விடுறது நான் வெளியிலே போட்டு விட்டுருப்பேனே, அது எதுக்கு மேலே வரைக்கும் கூட்டிகிட்டு வர சொன்னேன்? அது கீழே ரெமிக்கிட்ட சொன்னால் அவளே போட்டு விடுவாள். ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் டோர் லாக் பண்ணுறீங்க. எதுக்கு லாக் பண்ணுற? எதுக்குடி? பட்டன் போட்டு விட்டதா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜேகே அப்படி உங்ககிட்ட வந்து டோர்கிட்டே வச்சு உங்களை அப்படியே பின் பண்ணுறாரு. என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? உங்களை பேச்சு நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை. பரவாயில்ல, எழுந்துட்டு போட்டோம்.
உங்ககிட்ட மட்டும்தானே இப்படி பிஹேவ் பண்ணுறேன், வேறு யார்கிட்டயும் இப்படி பண்ண மாட்டேன். என்ன வேணும் இப்போ உனக்கு? எதுக்கு இப்படி டோர் லாக் பண்ண அதை மட்டும் சொல்லு. நீங்களும் நானும் தனியாக இருக்கணும்னு இருந்து என்ன பண்ண போகிறேன்? நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் அதாவது பண்ணுமா? இது ஆமாவா? உங்கள் இஷ்டம். அப்போ ஜெக்கி அப்படியே உங்கள் நெக்காண்டியே பார்த்துட்ருக்காரு. என்ன எங்கே பார்த்துட்ருக்கீங்க? ஏதாவது வேணுமா? கொடுப்பியா? நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் உங்களே பார்த்துட்டு டக்குன்னு உங்கள் செஸ்ட் கிட்ட அப்படியே கை வச்சிடுறாரு. என்ன பண்ணுறீங்க? அப்புறம் தான் நீங்களுமே பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் செயின் அப்படி உங்கள் ப்ளவுஸ்குள்ளே போயிடுச்சு. ஐயோ இதுக்கு தானா? தப்பாக நினச்சிட்டல என்னை பார்த்து. சாச்சா அப்படிலாம் இல்லைங்க. சரி இதை எப்படி எடுப்பேன் நான்? என்ன கேட்டால் நீ தான் எடுக்கணும். நான் தான் கை வச்சேன், நீ உடனே கை தட்டி விட்ட. அது லூஸாக இருக்க நானும் பார்த்தேன். சரி தான் அது விழும்போது டக்குன்னு பிடிக்கலான்னு உடனே அது சரி என்னால் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? அதுதான் டைட்டாக இருக்கே, எப்படி எடுக்க? அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் ஹெல்ப்பு தானே கேட்டேன், என்ன பண்ணோம்? கைவிட்டு இது சத்தியமாக என்னால் முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு போகும்பொழுது சந்தான் கைப்பிடிச்சி எடுக்கிறீங்க. இருங்க எடுத்து கொடுங்க. ஏய் நீ ரொம்ப பண்ணுற வயன், எடுத்து தானே கொடுக்க சொன்னான். நான் இப்போ கை விட்டு எடுக்க? ஏன் நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் தானே? நாளைக்கு தான் உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகுது. அதுக்குன்னு இப்படிலாம் என்னால் பண்ணிகிட்ருக்க முடியாது. அவ்வளோ நல்லவரா நீங்கள்? அப்படிலாம் கிடையாது. டைம் ஆகுது ஜங்குக்கா, சட்டு போட்டுன்னு எடுத்து தாங்க, கிளம்பிடலாம். ஏன் வேறு செயின் இல்லையா? அது போட்டுக்கோ. என்னங்க நீங்கள் ப்ளீஸ். கூட பெரிய ரோதனையாக போயிடுச்சு வயன். ஏன் இப்படி மாறிட்ட? நான் இப்படி தான் எடுத்து தாங்க. சரி இரு அப்படின்னு அப்படியே ஜெக்கி கண்ணெல்லாம் மூடிக்கிறாரு. என்னங்க நீங்கள் கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு? அதை பாருவேன், அப்புறம் நான் எடுக்க மாட்டேன். ஐயோ சரி நீங்கள் எடுங்க அப்படின்னு ஜேக்கே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் ஜெக்கியோட அந்த லிப்பியர்ஸிங்கிலே பார்த்துட்ருக்கீங்க. இது எப்போ போட்டிங்க? என்னது இதோ அப்படின்னு லிப்பில் அப்படியே உங்கள் ஃபிங்கர் வச்சு பின் பண்ணுறீங்க. ஏய் கைடு கடுமத்தில் சும்மா தான் தொட்டு பார்த்தேன். நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கா? வேணுமா? ஆமாம். உன்னால் வலி தாங்க முடியாது, ஆனால் அதை கடிக்கணும் போல். இது கடிக்கணும் போலையா? ஒன்று வச்சேன்னு வச்சுக்கோ. இல்லை தப்பாக மீன் பண்ணல. அது எனக்கு போட்டு விட்டால் நான் கடிச்சிட்டே இருப்பேன்ல, அதை சொன்னேன். டக்குன்னு உங்கள் சிஸ்டர் வெளியே டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்கா. அக்கா வா வா, உன்னை கீழே தேடுறாங்கடி, வாடி. எது கீழே தேடுறாங்களா? ஐயோ சரி கீழே தேடுறாங்களா, வா போகலாம். ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லையே. அப்புறம் அவள் தான் வந்துட்டாளா, அவளை எடுக்க சொல்லு அப்படின்னு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகே பாட்டு கீழே போயிட்டாரு. ஒரு நிமிஷம் ஜங்குக்கா போயிட்டாரு. உன்னால தான்டி போனார். அக்கா நான் என்னடி பண்ணேன்? உன்னை கீழே கூப்பிடுறாங்கடி, அதனால தான் வந்தேன். சரி வா போகலாம். கீழே போய் பார்க்குறீங்க, டிஜேலாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே வைப் பண்ணிகிட்ருக்காரு உங்கள் அக்கா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. அதுவுமே நீங்கள் ஒரு பிளேஸில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பாரு நேனா கூட உட்கார வேண்டியது. ஜேகே அப்படின்னு உங்கள் கண்ணாலே கூப்பிட்றீங்க. ஸோ அவருமே பார்க்குறாரு. இங்கே வாங்க இது இங்கே வாங்க அப்படின்னு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே வரமாட்டேன்னு சொல்கிறாரு. ஒன்றே நீங்கள் வரலையா? இருங்க. அப்போ உங்கள் கசின் ராகுல் வந்து வயன் வா டான்ஸ் ஆடலாம். அப்படியா? சரி வா அப்படின்னு ஜேகே பார்த்து ஏஞ்சிக்கிறீங்க. ஆடலாமே, வா வயன் அப்படின்னு அவன் உங்கள் ஷோல்டரை அப்படியே பிடிக்கிறான். சரி நீங்கள் மெஹந்தி வச்சுருக்கீங்களா, உங்கள் ஹேண்ட்ஸை பிடிக்க முடியல. அவங்க ஷோல்டரை பிடிச்சா அப்படியே சுற்றி ஆடிட்டுருக்கீங்க. இதை ஜேகே பார்த்துட்டு டே மச்சான் ஜேகே இங்கே பாடுறா, என்ன வியாஞ்சு என்ன அவன் கூட ஆடிட்டுருக்கு, நீ என்ன இங்கே உட்காந்துட்டு நீ என்ன கூட கதை பேசிகிட்ருக்க? தொட்டையும் மூடு, எல்லாம் எனக்கு தெரியும், அது சும்மா தான் ஆடின்னு இருக்குது.
அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேஸில் உட்கார சொல்லியிருப்பீங்களா? அங்கே வந்து ஜேகே உட்கார்றாரு, நீங்கள் அதை பார்த்ததோ? வந்துட்டியா? இதுதான் எனக்கு வேணும். ராகுல் போதும், எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஜேகே பக்கத்தில் உட்காடுறீங்க. வந்துட்டிங்களா? என்ன எது கூப்பிட்ட? இப்போ கூப்பிடலே, அப்போ தானே கூப்பிட்டேன். ஏதோ ஒன்று, ஆனால் கூப்பிட்டல, இது கூப்பிட்டேன். உங்களுக்கு என் மேலே பொசசிவ் வந்துருச்சு தானே? இது பொசசிவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, நான் பார்த்துட்டேன். என்ன பார்த்தேன்? அதான் நான் ராகுல் கூட டான்ஸ் ஆடும்போது நீங்கள் வந்துட்டீங்களே, அதுக்கு முன்னாடி நான் கூப்பிட்டுமே நீங்கள் வரல. ஆமாம் தானே ரெமி? நீயும் நோட் பண்ணல? ஆக்கா பண்ண. ஜேகே மாமா, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? சிக்கிட்டா சிக்கிட்டா சிக்காத கால சமையலுக்கு உதவால் கிடைச்சிட்டா. பார்த்தீங்களா, இதுதான் என்னோட தங்கச்சி, டைமிங்கில் எடுத்து விடுவா. நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது டே பார்த்துட்டு ஐய என்னடா மச்சா இது ஃபுல் கிரிஞ்சாக இருக்குது. இந்த கிரிஞ்சோட தான் அப்படியே கொரியாவுக்கு வர போகிறாளா இவ? கிழிஞ்சுது. தெய்யம், என்ன என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஒன்றே ரெமி உள்ளே போயிட்டு ஒரு பவுல் மாதிரி எடுத்துகிட்டு வந்து, சின்ன மாமா இது உங்களுக்கு தான். சின்ன மாமாவா? யார் இது? நீங்கள் தான். நானா? ஜேகே மாமா பெரியவன்னா நீங்கள் சின்ன மாமா தானே எனக்கு. இது ஏன் பிடிக்கலையா? நல்லாயிருக்கு, சொல்லு அப்படியே சொல்லு. சின்ன மாமா இது சாப்பிடுங்க, இது நல்லாயிருக்கும். என்னது இது? இது ஸ்வீட்டு பால்கோவா. ஓ, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், நான் ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன். ஓகே டேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு நைட்டு ஃப்ரீயா? இது நாளைக்கு நைட்டு ஃப்ரீயாவா? என்னடி பேச்சுது? இல்லை, சும்மா தான் கேட்டேன், கேஷுவலாக. ஃப்ரீயா இல்லை இன்றைக்கி நைட் கூட ஃப்ரீயான்னு சும்மா தான் கேட்குறேன். ஏன் இல்லை ஆமாம் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ண போகிற? அதில் சும்மா பேசலான்னு. என்ன பேசுவ நீ? என்னடி பேசுவ? போங்கங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்ன தெரியணும் எனக்கு? என்ன தெரியணும்? தண்ணீர் விடு என்று தோட்டம் சொல்லாதே, தெரிஞ்சிக்கோ நீயாக. ஹெல் ஒட்டிங்க அப்படின்னு உங்கள் ப்ளவுஸ் அப்படியே பின்னாடி அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, என்னடி நீ இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கா? வயசுக்கு ஏற்றுற மாதிரி பேச்சு நீ பேச மாட்டியே. அச்சோ, ஏன் இப்படி பிடிச்சிட்ருக்கீங்க? யாராவது பார்க்க போகிறாங்க. யாரும் பார்க்க மாட்டோம். இங்கே எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட? யார்கிட்டேருந்து கற்றுக்கல. அப்புறம் எப்படி பேசுகிற? சும்மா தானாக வருது. சரியில்லை, நீ சரியில்லை. நான் பார்த்த வாயன் நீ கிடையாது. நீங்கள் பார்த்த வாயன் குட்டி பொண்ணு, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால தான் நீங்களும் அந்த நேனாவும் பேசுகிறத ஒட்டு கேட்டே நின்றுட்டுருந்தேன். ஒட்டு கேட்டியா? என்ன ஒட்டு கேட்ட? எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எல்லாத்தையும் நீங்கள் பேசுனீங்களே, நீ என்னை விட்டு போகாது, எனக்கு நீ தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்கள் அவகிட்ட அழுதது எல்லாத்தையும் பார்த்துட்டேன், கேட்டுட்டேன். அப்படிங்க நான் ஒன்றும் அழுவலே, நான் அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணலையே. நீங்கள் மறைச்சாலும் நான் அதை பார்த்துட்டேன். நீ அப்படின்னு ஜெக்கியோட இயர்ஸ்கிட்ட போயிட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஏன்னா உங்களை ஏமாற்றிட்டா தானே. ஆனால் நான் என்றைக்குமே உங்களை ஏமாற்ற மாட்டேன். அப்படின்னு ரூம்க்கு ஓடிடுறீங்க. ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நைட் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிக்கிட்டு ரூம்லேயே இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் தலையை பிச்சுக்கிட்டு. நான் எப்படியாவது பேசியே ஆகணும், அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும், அவர் மனசில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏ அக்கா, என்னடி என்ன தெரிஞ்சுக்கணும்? என்கிட்ட சொல்லு, நான் போய் மாமா கிட்டே கேட்குறேன். நீ ஒன்றும் போய் கேட்டுட்டு வர வேணாம், நானே தெரிஞ்சுக்கணும் அவர் வாயால். என்னதுக்கா? சரி, மாமா எங்கே இருக்கார்? ரூம்லையா? சரி, போய் பார்த்துட்டு வரலாம் வா. அக்கா இப்போ போனால் திட்டுவாங்கடி. சும்மா தண்ணி குடிக்க போகிறோம், அப்படி ஏதாவது சொல்லிக்கலாம் வா. நீயும் நானும் சொல்லாத போயா, வாடி அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ ரூம் போய் பார்த்தா யாருமே இல்லை ரூமில். எங்கே போச்சுங்க ரெண்டும்? தெரிலையே. நீ தானடி சொன்ன ரூமில் இருக்காங்கன்னு. அக்கா நான் பார்த்துட்டு வரும்போது இங்கே தான் அக்கா இருந்தாங்க. எப்போ பார்த்த? ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி. அடியே, ஏன்டி எனக்குன்னு இப்படி வரீங்க? நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? என்ன பண்ணுறது? இவன் ரொம்ப பண்ணாத, இங்கே தான் இருப்பாங்க, வா போய் பார்க்கலாம்.
அப்படின்னு போகிறீங்க. ஸோ அப்படியே யாருக்குமே தெரியாமல் அப்படியே வீட்டை விட்டு வெளியில் வரீங்க. ரெமி எங்கேயுமே இல்லையடி, அப்போ எங்கே தாண்டி இருப்பாங்க? அக்கா எனக்கு தெரிஞ்சு அந்த பிளேஸில் தான் இருப்பாங்க. எந்த பிளேஸு? அதான் நம்ம ஸ்பாட் ஒன்று இருக்குமே அது. அங்கேயா? ஆனால் அவருக்கு அது தெரியாதேடி. அவருக்கு தெரியாது, ஆனால் அந்த ஸ்பாட் நல்லா இருக்கும்ல. மேபி அங்கே நல்லா இருக்குன்னு போயிருக்கலாம்ல. இருக்கலாம்ல. சரிவா போகலாம் அப்படின்னு 2 பேருமே போகிறீங்க. பார்த்தா அந்த பிளேஸில் தான் 2 பேருமே இருக்காங்க, டேவும் ஜேகேவும். மச்சான் எனக்கு தூக்கமே வரலடா. ஏன் வரல? அதான் உனக்கு நாளைக்கு கல்யாணம்ல, அதான் எனக்கு தூக்கம் வரல. எனக்கு கல்யாணம்னா உனக்கு ஏன் தூக்கம் வரல? அதான் மச்சான் நாளைக்கு நீ எப்படியோ கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நைட்லாம் ஜாலியாக கொண்டாடுவேன். எனக்கு போர் அடிக்கும்ல நீ இல்லாமல், அதுக்குன்னு. அதான் மச்சான் நீ ஜாலியாக இருப்பல, அதான் சொல்கிறேன். இங்கே தான் இருக்காங்களா? என்னது இந்த நேரத்தில் இங்கே அப்படின்னு போகிறீங்க. ஸோ அது ஒரு ரிவர். அங்கே ஒரு பெரிய ட்ரீக்கு சுற்றி ஒரு சீட் மாதிரி இருக்கும், லைக் ஊர்லலாம் இருக்கும்ல, எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல. ஸோ அந்த மாதிரி பிளேஸில் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு ரெமியும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி லீஃப்லாம் கசக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. அப்போ ஜேகே யாரோ இருக்காங்க மாதிரி தெரியல. யார் மச்சா? யாரோ இருக்காங்களா இங்கே அப்படின்னு திரும்பி திரும்பி பார்க்குறேங்க. நீங்கள் 2 பேரும் கிகிள்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேரும் பயந்துட்டாங்க போலக்கா. இருக்கலாம், சும்மா அப்படியே பயன்படுத்தலாம் பேய் மாதிரி. அப்போ ஜேகே அங்கே வந்துட்டு, யார் இது? யாராக இருந்தாலும் முன்னாடி வாங்க. அக்கா என்னடி பண்ணுறது இப்போது? இரு, யார் இது? நான் தான் யாருன்னு கேட்குறல. என்னங்க, நான் தாங்க உங்கள் பொண்டுட்டி. வாயின் நீ தானா? வா. இவ தானா? பயந்துட்டிங்களா? பயப்படுறாங்க. வா. இந்த டைமில் என்ன 2 பேரும் வெளியில் ஊர் சுற்றிட்டுருக்கீங்க? அது உங்களா தேடிதா அப்படின்னு நீங்கள் சொல்ல வரத்துக்குள்ளே உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு. மச்சான் என்னடா ட்ரெஸ் இது? ஃபுல்லாக நைட்டி போட்டுன்னு வந்து நின்றுட்டுருக்கா, சிரிப்பாக இருக்குது. டிஜேகே கொரியாவுக்கு வந்து கூட இப்படி ட்ரெஸ் பண்ணால் கிழிஞ்சது. செம்ம ஃபன்னாக இருக்கும் மச்சா. ஹலோ மிஸ்டர் சக்கரை, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் சொன்னது ஓட்டே சைலண்ட்டாக இருக்காரு. சரி எதுக்கு இங்கே வந்த? உங்களை பார்க்க தான். அதான் எதுக்குன்னு கேட்குறேன், ரீசன் சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? லைஃப் மேட்டர். லைஃபா? உனக்கு லைஃப்பில் வர இருக்கா? அது எப்படி? எனக்கு எப்படி லைஃப் இல்லாமல் இருக்கும்? என் லைஃபே நீங்கள் தானே. பா ஜேகே என்னால் முடியல மச்சான், முடியல. சும்மாறா, அவளே ஏதோ கிரிஞ்ச் பண்ணிகிட்ருக்கானா, நீ அதுக்கும் மேலே. சரி மச்சான், ஜங்குக்கா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. இங்கே தானே இருக்கேன், எங்கே போயிட்டேன் நான்? அப்படியே சொல்லு. தனியாவா? ஜேகேவெல்லாம் உன்னை நம்பி தனியாக விட முடியாதுமா. ஐயோ சக்கரை, இங்கே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டை நான் எதுவும் கடிச்செல்லாம் சாப்பிட மாட்டேன், சும்மா பேச மட்டும்தான். கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறேன். சரி பேசு, என்ன? இருங்க அப்படின்னு அகைன் நீங்கள் உங்கள் நைட்டு அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறீங்க. எதுக்கடி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நீங்கள் எனக்கு கிண்டல் பண்ணுறீங்க, இது போட்டுட்டு வந்தேன்னு. அதுக்குன்னு அவுத்துருவியா? என்னடி நினச்சிட்ருக்க? இல்லை, உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கேன். எதுக்கு? ஆக்சுவலாக யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான். என்னது எனக்கு ஒன்றும் புரியல. சரின்னு ரிமூவ் பண்ணுறீங்க. ஜேகே பார்க்குறாரு, பார்த்தா நீங்கள் ஒரு குட்டி ஸ்கர்ட் மாதிரி போட்டிருக்கீங்க, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலே டாப் வந்து க்ராப் டாப் வியர் பண்ணியிருக்கீங்க. பாவி, ஜேகே என்னடா இது ஃப்ரீ ஷோவா அப்படின்னுட்டு வாய் பழந்து பார்க்கும்பொழுது சன்னா ஜேகே டேவோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. சும்மா பார்க்காத, கண்ணு மூடி. மச்சான் பொண்டாட்டி தான் காமிக்கிறா, நீ கண்ணு மூடு. இவன் என்னடி இது? ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ட்ரெஸ், நான் இப்படி தான் போடுவேன். பட் வீட்டில் தான் யாருக்கும் பிடிக்காது, அதனால் இந்த நைட்டி போட்டுட்டு வெளியில் ஊர் சுற்றுவேன். எப்படி? உன்னை சின்ன பொண்ணுன்னே சொல்லக்கூடாது வைன். உன்னை சின்ன பொண்ணுன்னு யாராவது சொன்னால் கல் எடுத்து அடிப்பேன் நான். அடிச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாருங்கள், நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வாங்க, நம்ம பேசலாம். இது நீ முதல்ல அது போடு, நீ அந்த நைட்டி போடு, அப்போ தான் உங்கள்கிட்ட பேசுவேன். முடியாது, நீ போடு. முடியாது. ரெமி பாப்பா நீ போ, சக்கரை கூட்டிகிட்டு போ. சரிக்கா அப்படின்னு
டேக்கிட்ட போய் சின்ன மாமா நீங்கள் வாங்க நம்ம போகலாம். எங்கே வாங்க அப்படின்னு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்றா. ஏய் எங்கடி அவள் கூட்டிகிட்டு போகிறா? என் மச்சான பேசுகிறதுக்கு தான் சும்மா அப்படி மறைவா. அதெல்லாம் முடியாது. உங்கள் 2 பேரும் என்னால் நம்பவே முடியாது. ஒன்று மாதிரியே தான் உன் தங்கச்சி இருப்பா. நீங்கள் 2 ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சதில்லை. ஐயா நீங்கள் ஏன் எங்களை எப்படியே தப்பாக கணக்கு போடுறீங்க? நாங்கள் 2 பேரும் இன்னசென்ஸ். இதை மட்டும் நான் நம்பவே மாட்டேன், அவனும் நம்ப மாட்டான். டேய் மச்சான் டேயாங்க பார்த்து பத்திரம். மச்சான் நீயும் பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க 2 பேரும். ஸோ நீங்கள் அப்படியே ஜேக்கு அந்த ட்ரீ பக்கத்தில் செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அங்கே அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே உட்கார வைக்கிறீங்க. ஏய் எதுக்கு இப்போ தள்ளி விட்டா? சும்மா இருங்க. என்ன இப்போது ஏதோ பேசணும்னு சொன்னால அது மட்டும் பேசு, மற்றது எதுவும் பண்ணாத. பேசுறதுக்கு தான் வந்தேன், பேச மட்டும்தான் போகிறேன். ஸோ அப்படியே கிட்டே போயிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு அவரோட சின்ன அப்படியே மேலே தூக்குறீங்க. ஏய் என்னடி அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஆமாம் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேன்னா ஏன் இஷ்டம், என்ன வேணாலும் பண்ணுவேன். இது பாருவாயன், நான் அப்படியே பொறுத்துட்டு பார்த்துட்டு இருப்பேன்னு மட்டும் நீ நினைக்காத. என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் சாஃப்ட்டு கிடையாது. பரவாயில்ல, எனக்கு அதுதானே வேணும். யூ கான்ட் ஹேண்டில் மீ. நான் கொஞ்சம் மூவ் பண்ணேன்னா உன்னால் முடியாது. யூ கான்ட் ஹேண்டில் மீ. இட்ஸ் ஓகே, நீங்கள் என்ன பண்ணாலும் நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஐ கேன் ஹேண்டில் யூ. உன்னால் முடியாது. இது பாரு, தள்ளு, பின்னாடி போடி. நான் போக மாட்டேன். அப்படின்னு நீங்கள் இன்னும் க்ளோஸாக வரும்போது ஜெக்கி டக்குன்னு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி அவர் லேப் மேலே உட்கார வைக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? நான் தான் சொன்னல உன்னால் முடியாதுன்னு. அப்போது ஏதோ பண்ண தானே போகிறீங்க, பண்ணுங்க, நானும் பார்க்குறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. நீ சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டல, கேட்க மாட்டல அப்படின்னு சொன்னால் உங்கள் ஸ்கர்ட்குள்ளே அப்படியே ஹேண்ட்ஸை விட்டு பட்டுன்னு உங்கள் தைஸ் அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்னேன். அப்போது நான் ஏதாவது பண்ணிவிடுவேன். ஓ அப்படி வரீங்களா? சரி பண்ணுங்க, நான் ஏதாவது பண்ணிவிடுவேன், பண்ணுங்க அப்படின்னு அகைன் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் உடனே வேண்டாம் ஜங்குக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்கே எடுங்க. ஜேகே ஏய் நடிக்காதடி, நான் எதுவுமே பண்ணலை. இருந்தாலும் நீ ரொம்ப ஆக்டிங் பண்ணுற. ஓ எதுவுமே பண்ணலையா? ஆனால் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆகும் உனக்கு எல்லாம் ஆகும் அப்படின்னு உங்கள் இப்போ பிடிச்சி அப்படி கிள்ளி விடுறாரு. ஜேகே உனக்கு தானே வேணும்? நான் உனக்கு கேட்பாத சொல்லுங்க. என்னது? உங்களுக்கு என்னை விட நினைவை தான் ரொம்ப பிடிக்குமா? யார் சொன்னா? இல்லை நானே கேட்குறேன். ஆமாம் நினைவை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவளோட ஃபர்ஸ்ட் லவ். ஆனால் அவளுக்கு உங்கள் மேலே லவ் இல்லைல்ல, அவள் உங்களை ஏமாற்றிட்டாளே. ஏமாத்தினாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டோம், ஆனால் அவள் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ். போங்க. அப்போ நம்ம கல்யாணம் என்ன தானே கல்யாணம் பண்ண போகிறீங்க? நினைவை நினச்சிக்கிட்டு என் கூட வாழ போகிறீங்களா? நீ தானே இந்த கல்யாணம் வேணும்னு கேட்ட. அப்போது நீங்கள் இதை வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? என் டேட் சொன்னார் கல்யாணம் பண்ணிக்கோன்னு, அதான். அப்போது நினைவை பார்த்து ஓகே சொல்லியிருந்தா கூட பண்ணியிருப்பேன். போங்க. அவங்கள ஏமாத்திட்டா. நான் தான் பார்த்தேன் அன்னைக்கு. என்ன பார்த்த நீ? என்னடி பார்த்த? அவளை ஒன்று என்னை ஏமாத்தலை, நானே தான் வேணான்னு சொன்னேன். இல்லை நான் பார்த்தேன், நீங்கள் அழுதிங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். என்ன முடிவு? அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஸோ அப்படி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். உங்கள் அக்கா வந்து கொரியன் யூனிவர்சிட்டியிலலாம் படிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே தான் ஜின்னுமே ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பாங்க. பட் ஜின்னுக்கு தான் தெரியாதில்ல. ஸோ அவர் எப்படியாவது பொசசிவ் ஆகணும்னு ஜெக்கே வந்து அவங்க அக்காவோட ஜூனியர் தான். ஸோ அப்படியே ஜெக்கே கூட பேசுகிற மாதிரி பேசி சின்ன பொசசிவ் ஜெலஸ் ஆக வைக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பா. ஆனால் ஜெக்கிக்கு இதெல்லாம் தெரியாது. சும்மா நல்லா பேசுகிறாங்களே சீனியர் அப்படின்னு நினச்சி பேசியிருப்பார். அப்போ தான் நீங்கள் சம்மர் வெக்கேஷன்ஸ்க்கு உங்கள் அக்காவை பார்க்க கொரியா போகிறீங்க. அப்போ இவள் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதும், என்னென்ன லவ் பண்ணுறியா? ஏய் அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் தான் கேட்டுட்டேன் நீ ஃபோனில் அந்த அண்ணா கூட பேசினது. ஏய்
நல்லா கிடையாது மாமா அவர். அப்படியா? அப்போ நானும் பார்க்கணும் அவரை. சரி நான் காட்டுறேன், ஆனால் அம்மா அப்பா கிட்டே சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். நீ தினப்படி ஈவினிங் போல் 2 பேரும் வெளியில் போகிறீங்க. அப்போ பார்த்தா அங்கே ஜேகே வராரு. என்னேண்ணா வா ஜேகே. என்ன இந்த பக்கம்? இல்லை தங்கச்சியா எங்கே அப்படின்னு எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் என்ன பின்னாடி குட்டியோண்டு ஒழிஞ்சிட்டு எட்டி பார்க்குறீங்க ஜேகேவை. ஏய் பேர் என்ன? குட்டியோண்டு இருக்கா? பையனா? ஐயோ ஒரு மாதிரி அழகாக இருக்காளே அப்படின்னு உங்கள் சீக்ஸில் அப்படியே பிடிச்சி கிள்றாரு. வலிக்குது. அச்சோ சரி சாரி. உனக்கு என்ன வேணும் சொல்லலாம், வாங்கி தரேன். என்ன கேட்டாலும் எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும், நிறைய வேணும், ஒன்றும் கிடையாது 10. வாயினி அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடுவேன், நீங்கள் வாங்கித்தாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு ஜேகே எப்படி கூட்டிகிட்டு போகிற ஷாப்புக்குள்ளே. ஸோ உங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து நீங்கள் அதை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டிங்க ஜேகே தான் உங்கள் அக்காவோட பாய் ஃப்ரெண்டுன்னு? ஸோ அப்படியே ஒரு 2-3 டேஸ் மூவ் ஆகுது. எங்கள் ஜென்க்கு ரொம்ப பொசசிவாக இருக்குது காலேஜில். இந்த மாதிரி ஜேகேன்னு என்ன பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா, 2 பேருமே இப்போ வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஓய் இல்லை என்ன நீ நேனா தானே? ஆமாம். என்ன அந்த ஜூனியர் பையன் கூட சுற்றிக்கிட்டே இருக்க? யார்? தெரியாத மாதிரி பேசாத. ஜேகேவா? அவனே தான். என்ன அந்த பையன் கூட எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. என்ன ஓடுதுன்னா புரியல. என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம். எவ்வளோ தைரியம் நீ? உன்னை விட சின்ன பையனை லவ் பண்ணுற? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? இந்த பாரு, உன்னை விட சின்ன பையனை லவ் பண்ணக்கூடாது, அது தப்பு. உன் ஏஜ்லேயே இல்லைன்னா உன்னை விட ஒரு வயசு பெரியவன், இல்லைன்னா முன்னாடி இந்த மாதிரி நிற்கிறவன், ஏதோ அந்த ஓரமாக போகிறவன், இல்லைன்னா உன் கிளாஸ்லேயே இருக்கிறவன், இல்லாட்டி உன் பக்கத்து கிளாஸில் இருக்கவன், பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவன், அந்த மாதிரி யாரையாச்சும் லவ் பண்ணு. இந்த மாதிரி சின்ன பையனை லவ் பண்ணாத. என்ன? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஜின், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலையா? சரி ஓகே, இஷ்டம் அப்படின்னு போடுறாரு. டக்குன்னு ஒரு நிமிஷம். என்ன அப்படின்னு லைட்டாக ஸ்மிக் பண்ணுறாரு. அது லவ் பண்ணுறேன் தான், ஆனால் நீ லவ் பண்ணாமல் போ. என்கிட்ட சொல்கிறேன், லவ் பண்ணுறதான், ஆனால் அவனும் கிடையாது அவங்கள. என்ன உண்மையாகவா? உங்களுக்கு தெரியும்ல, நான் உங்களை பார்த்துட்டே இருப்பேன், உங்கள் மேலே எனக்கு க்ரஷ் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு தெரியும், எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் உங்களுக்கு என் மேலே இருக்குன்னு. ஆனால் நீங்கள் அதை என்னோட எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப சீன் போடுறீங்க. அதான் சும்மா உங்களை ஜெலஸாக்க வைக்கலான்னு இப்போது நான் நினச்சது நடந்துருச்சு. ஸோ ஐ லவ் யூ அப்படின்னு என்ன சொன்னதோ ஜின் அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே கிராப் பண்ணி பட்டுன்னு லிப்கிஸ் கொடுத்துட்றாரு. என்ன நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க? இதுவே லேட்டு தான், இன்னொரு வாட்டி. ஸோ இப்படி தான் 2 பேரும் சேர்ந்துருப்பாங்க, நேனாவும் ஜின்னும். இங்கே அப்படி நேனா ஜேகே கிட்டே பேச வரா. ஜேகே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது? நீ நம்ம ரிலேஷன்ஷிப் பண்ணி என்ன நினச்சிட்ருக்கா? நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நீ தப்பாக ஒன்று நினைக்காத. நான் உனக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். இது ஃப்ரெண்டா? ஏன்னா நீ என்ன சொல்ல வர? நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ஒன்று பழகலையே. இல்லை ஜேகே, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகினேன். ஏன்னா அப்படிலாம் பண்ணாதடி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஜேகே நீ என்னை விட சின்ன பையன், எப்படி? பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதடி, எனக்கு அழுகையே வருது. ஜேகே நீ அழுவாததை பாரு, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் ஜின்னை தான் லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியாதுடி, எனக்கு உண்மையாகவே தெரியாது. இப்படி பண்ணாத, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஜங்குகா, ஐ எம் வெரி சாரிடா. நான் ஜின்னை பொசசிவ் ஆக வைக்கணுன்னு தான் நான் உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிட்டேன் போல். ஐ எம் சாரி ஜேகே, நீ ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்ட போல். என்னை மன்னிச்சிடு, என்னை தப்பாக மட்டும் நினச்சிக்காது. எது பொசசிவ் ஆக வைக்க தான் என்கிட்ட பேசுனியா?
என்னடி குண்டு தூக்கி போடுற, என்ன அப்படி பேசாதடி, எனக்கு அழுகே வருது. ஜேகே இதுதான் உண்மை, என்னை மன்னிச்சிடு ஜேகே ப்ளீஸ். என்னையே நினச்சிட்டு உன் லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணிக்காத. நம்ம பேச என்ன ஒரு 1 month அந்த மாதிரி தான் இருக்கும். சாரி ஜேகே, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, என்னை மன்னிச்சிடு. உனக்கு என் கூட எப்போ பேசணும்னு தோணுச்சுன்னா கூட என் கூட பேசு, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். நான் ஜென்னிக்கிட்ட கூட சொல்லிட்டேன், அவர் அதை நினச்சிக்க மாட்டார். என்ன இப்படி பேசாது, என்ன நீ ப்ராங்க் பண்ணுறதானே ஜேகே, சீரியஸ்லி சாரி ஜேகே, நான் கிளம்புறேன், தப்பாக நினச்சிக்காத, ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துடுறா. நீங்கள் அதை ஒரு பிளேஸில் ஒழிஞ்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ, அந்த அண்ணா எப்படி அழுகுறாரு. உடனே ஓடி வந்து இவகிட்ட, ஏன் அக்கா ஏன் இப்படி பண்ண, அந்த அண்ணாவை அழுக வச்ச, அவரை தானே லவ் பண்ண. அவர் கிடையாதுடி. அண்ணாது, அப்போ அன்றைக்கி அவர்கிட்ட தானே ஃபோனில் பேசினேன். ஃபோனில் பேசுனது அவர் கிடையாது, இவர் வேறு. நான் ஃபோனில் பேசினது ஜின், இவன் ஜேகேடி. அண்ணா அன்றைக்கி பார்த்தானே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு. யார் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாலும் நீ அவங்கள மாமா நினச்சிப்பியா? அப்போ அவர் இல்லையா, அழுகுறாரே. நான் சாரி கேட்டேன், அழுவ மாட்டான் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதோட ஃப்ளாஷ்பேக் கட் ஆகிடுது. இதெல்லாம் நீங்கள் ஜேகே கிட்டே சொல்கிறீங்க. ஸோ என் மேலே இறக்கப்பட்டு மேடம்க்கு லவ் வந்துருச்சோ. ஸோ இப்படி சொன்னதும் நீங்கள் ஜேகேவை கொஞ்சம் நேரம் முறைச்சி பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? ஸோ சடனாக பச்சனை ஜேகேக்கு கிஸ் கொடுத்துட்றீங்க. என்னடி இது, சும்மா இருங்க அப்படின்னு ஜேகேவோட லோயர் லிப்பில் அந்த லிப் பியர்சிங் போட்டிருப்பார்ல, அதை அப்படியே பைட் பண்ணுறீங்க. வலிக்குதுடி, எனக்கும் வலிக்குது நீங்கள் பேசின பேச்சு பார்த்து அப்படின்னு அகைன் நீங்கள் பைட் பண்ணி இருக்கும்போது ஜேகேவும் பேக் கிஸ் பண்ணுறாரு. இதுதான் வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் 2 பேருமே ரொம்ப ஹாஷாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது டே வந்துடுறாரு. ஜேகே என்னடா பண்ணுறீங்க? சக்கரை இவர் எதுக்கு இப்போ வந்தார், இந்த ஷம்மி என்ன பண்ணுறா அப்படின்னு நீங்கள் டக்குன்னு ஜேகே மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணிடுறீங்க. பார்த்துடி, குரங்கு மாதிரி பண்ணாத. சரிங்க ரம்மி, உங்ககிட்ட என்ன சொன்னேன் நான்? அக்கா அவர் கொஞ்ச நேரம் தாக்கா இருந்தார், அப்புறம் வந்துடலாம் வா போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டாருக்கா. போடி. சரி கிளம்புங்க, போதும் இங்கே இருந்தது. யாராவது பார்த்தா ஒன்று தான் திட்டுவாங்க. நீங்கள் வராத வரைக்கும் நான் போக மாட்டேன். இது சொல்கிறப்ப கேட்காது, வாடி அப்படின்னு உங்களை கைப்பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. நானே வரேன். நீ கை விட்டுன்னு வச்சுக்கோ, நீ இங்கே நின்றுடுவேன். நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வாசலில் விட்டுடுறாரு. இந்த பாரு, எப்படி வந்தியோ அப்படி உள்ளே ஓடிடு, யாருக்கும் தெரியாமல். அந்த ட்ரிக்கெலாம் எங்கள் 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். நாங்கள் போயிடுறோம், நீங்களும் வீட்டுக்கு தான் போகணும். ரூமில் போயிட்டு தூங்குங்க, நாளைக்கு காலைல பார்க்கலாம். சரி அப்போ வரேன். சரி போ சக்கரை, பாய். போ. நானும் சொல்லிட்டு வரேன். சின்ன மாமா பாய். பாய். என்ன எனக்கு சொல்லாமல் அவனுக்கு மட்டும் சொல்கிற? ஜேகே மாமா உங்களுக்கும் பாய், டட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. ஸோ 2 பேருமே ரூமுக்கு வந்துடுறீங்க. போச்சு, நான் என்ன கேட்க போனானோ அது கடைசி வரைக்குமே கேட்கல. நீ தான் கேட்டியேடி. ஆனால் அவர் வாயிலேருந்து தான் அந்த வேர்டே வரலையே. சரி அப்போது எப்படியோ கல்யாணம் தானே ஆக போகுது, வீடு ஃபஸ்ட் நைட்டில் கேளு. அப்படியா? ஆமாம், அப்படி ஒத்துக்கிட்டா தான் ஃபர்ஸ்ட் நைட், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுக்கா. இது நல்லா இருக்கே. சரி தென் அப்படியே மார்னிங் விடுஞ்சதோ உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ். நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்டீங்க. எனக்கு நர்வஸாக இருக்குடி. கடைசி நிமிஷத்தில் அவர் இந்த மேரேஜ் வேணான்னு எஞ்சி போயிட்டாருன்னா கரெக்டாக தாலி கட்டுற டைமுன்னு பார்த்து அப்படிலாம் இருக்காதுடி. ஐயோ எனக்கு இன்னொன்று வேறு ஸ்ட்ரைக் ஆகுதுடி. இது நேனா வேறு அங்கே எங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்குது. கடைசி நிமிஷத்தில் பார்த்து நேனாக்கு தாலி கட்டிட்டாருன்னா என்னடி பண்ணுறது? அவருக்கு தான் ஜின் மாமா இருக்காரேடி. நீ ஏன் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கா? லூஸாவா நீ? உனக்கு மட்டும் இப்படிலாம் திங்க் பண்ண தோணுது தெரியலையே. லாஸ்ட் மினிட்ல எனக்கு இப்படிலாம் தாட்ஸ் வருதுடி. உடனே உங்கள் பாட்டி வந்துட்டு, ராட்சசி என்னடி பண்ணுற? பார்த்தா தெரியல, உட்காந்து தானே இருக்கேன். ஒரு வாரம் என்ன ஆட்டம் போட்டுட்டு இருந்த நீ? இந்த கடைசி நிமிஷத்தில் அப்படியே சைலண்ட்டாக இருக்க. என்ன நல்ல பொண்ணாக மாறிட்டியா?
ஏன் நான் கெட்ட பொண்ணாக மாறணுன்னு உனக்கு என்ன ஆசையா? நீ அப்படி இருந்தால் தானே நல்லாயிருக்கும், சிரிச்சுக்கிட்டே அப்படியே. எனக்கும் அப்படியே இருக்கணும்னு தான் ஆசை. அவர் வந்துட்டாரா? அவர்லாம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. இப்போ ஒன்று கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, வா போகலாம். வரேன். அப்படியே நீங்கள் ஷை ஆகிட்டே போகிறீங்க. ஸோ கீழே ஜெகி உட்காந்துட்ருக்காரு, நீங்கள் இப்போ தான் போகிறீங்க. அப்போ ஜெகி உங்களை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு ஸ்மித் பண்ணிக்கிட்டே. எவன்னா வெள்ளத்தனமாக சிரிக்கிறான். அப்போது நம்ம யோசிச்சதெல்லாம் நடந்துருமா? ஓடி போயிடுவானா அப்படின்னு பயத்தோடு போய் உட்காடுறீங்க. அப்போது ஜெகி உங்களை பார்த்துட்டு, ஏய் என்ன மூஞ்சில் ஒரு மாதிரி இருக்குது, இப்படிலாம் இருக்க மாட்டியா நீ, துள்ளிக்கிட்டே இருப்பே என்ன இன்னைக்கு? அவங்களால தான் நான் அன்னாடி பண்ணேன், நீ தான் நேற்று என்னை வச்சு செஞ்சுட்ட. அது உங்களால தான் நான் அந்த மாதிரி சோகமாக இருக்கேன், எங்கே பயமாக இருக்குது. எங்கே நீங்கள் கரெக்டாக தாலி கட்டுற நேரம்னு பார்த்து நேனா என்னை விட அழகாக இருக்குன்னு அவள் பின்னாடி ஓடிட்டிங்கன்னா? ஏய் சி நிறுத்து. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுதே. எனக்கு பயமாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜெகியோட ஃபேஸை கூட பார்க்காம அந்த சைடாக திரும்பிக்கிட்டே பேசுகிறீங்க. என்ன ஆச்சு அவளுக்கு? எப்படி இருக்கா? ஒரு வேளை உண்மையாகவே ரொம்ப பயந்துட்டாலோ? என்ன பின்னாடி ஓடிட்டுவேன்னு. சின்ன பொண்ணு தான் இது. ஏய் இங்கே பாரு, என்னை பாரு. என்ன? நான் பார்க்க மாட்டேன். ஏய் பாரு, நான் பார்க்க மாட்டேன். தாலி கட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹரிபரியாக இருக்காங்க. ஸோ அந்த தாலியுமே எடுத்து ஜெக்கி கையில் கொடுக்குறாங்க. நீ இப்போ பார்க்கலன்னா நான் கட்ட மாட்டேன். சரி பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ ஜெக்கி சிரிச்சுக்கிட்டே அந்த தாலி கரெக்டாக உங்கள் நெக்குக்கிட்டே எடுத்துகிட்டு வந்து, எங்கள் பாரு, என் டேட் கேட்டதால் மட்டும் நான் இந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கல. இதே பிளேஸில் வேறு யாராவது இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் யோசித்து பார்த்துருப்பேன். இந்த பிளேஸில் நீ இருக்க, அதனால நான் கொஞ்சம் கூட திங்க் பண்ணலை. அப்படியே எதுவுமே யோசிக்காமல் ஈஸியாக ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாலி அப்படியே நோட் பண்ணி விட்டுடுறாரு. அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். டக்குன்னு ஜெக்கியோட சிக்ஸை பிடிச்சி, எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்னு. அடி பாவி, இவ்வாயின்னு என்னடி பண்ணுற? அம்மா ஒன்றும் இல்லை, சும்மா எல்லோரும் பண்ணுவாங்கள, அதுதான். உனக்கு எல்லாத்துலேயும் அவசரம்டி. எதுக்குடி உனக்கு தேவையில்லாத வேலை? எல்லோருக்கிட்டே திட்டு வாங்குறதும் உன் வேலையாக போச்சுல்ல. பரவாயில்ல, அவங்களுக்காக யார்கிட்ட வேணாலும் திட்டு வாங்குவேன். ஸோ இப்படி மேரேஜாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே கொரியா போகிறீங்க. அவங்கள விட்டுட்டு வர்றதுக்காக எல்லாருமே வராங்க. ஸோ திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கும்போது உங்கள் பாட்டி அம்மாலாம் கேட்குறாங்க, ஏன்டி இப்படி ஆட்டம் போட்டுட்ருக்க? ஆட்டம் போட்டுறேண்ணா? நீ தானே நான் சும்மா இருந்தால் உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னி, அதுதான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான். உனக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்லையா? உனக்கு ஃபீலிங்ஸாகவே இல்லையா என்னை விட்டுட்டு போகிறதால? அவ்வளோ தூரத்துக்கு போயிடி. நான் ஏன் கவலை பண்ணோம், நான் ஏன் ஃபீல் பண்ணோம்? நான் ஜாலியாக இருப்பேன். நான் எங்கே வேணாலும் ஊர் சுற்றுவேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னை கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அப்படி பாவி வாயினே. அப்போ நீ அம்மா அப்பா பாட்டி யாரையுமே மிஸ் பண்ண மாட்டியா? நான் ஏன் மிஸ் பண்ணணும்? மிஸ் பண்ணால் நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், அதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாட்டேன்ப்பா. நானும் பார்க்குறேன் நீ எப்படி எங்களை மிஸ் பண்ணாமல் போயிடுவேன்னு. 4 நாள் எப்படியோ பாட்டி நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கால் பண்ணி அழுவேன், எனக்கு நல்லாவே தெரியும். சாச்சா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, நான் ஜாலியாக இருப்பேன், உங்களை நான் கொஞ்சம் கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி பேசிக்கிட்டே விண்டோஸ் வழியாக பார்க்குறீங்க. ஜேகே ஒன்று என்னவும் பேசிகிட்டு இருக்காங்க. டிப்பாவே கல்யாணம் ஆனாலும் என் புருஷனை நீ விட மாட்டியோடி. உனக்கு இருங்க நான் வரேன். ஏய் எங்கடி போகிற? எடுத்து வைடி, நீங்கள் எடுத்து வைங்க நான் வரேன் அப்படின்னு கூட கொண்டு ஓடி போயிட்டு அப்படின்னு என்னவா நீங்கள் தள்ளி விட்டுட்டு தள்ளுறி. அது என் புருஷன். உன் புருஷன் தான், யார் இல்லைன்னு சொன்னது? என் புருஷனுக்கு தெரியுதில்ல, அப்புறம் என்ன இங்கே வந்து உனக்கு பேச்சு? சும்மா பேசிகிட்டு இருந்தேன்டி, அவனை பார்த்தா சும்மா பேசுகிற மாதிரி தெரியலையே. இந்த பாரு, அது ஏன் புருஷன், அவன்கிட்ட பேசுகிற வேலைலாம் நீ வச்சுக்காத. உடனே ஜெக்கிந்துட்டு, வயன் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். நீங்கள் பேசாதீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு இந்த கேர்ள்ஸ் மேட்டர் பற்றியெல்லாம் தெரியாதுங்க. கேர்ள்ஸ் மேட்ரா? ஆமாம், நீங்கள் சின்ன குழந்த, நீங்கள் குழந்த மாதிரி, உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த நேனா பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும். உங்களை அழகு வச்சவ, இதெல்லாம் நான் நம்பிட்டு உங்கள்கிட்ட பேசவே விட மாட்டேன். வயன் அப்படிலாம் இல்லடி, எனக்கு தெரியுங்க, நீங்கள் சும்மா இருங்க. வயன் நீ ரொம்ப ஆட்டம் போட்டுட்ருக்க.
ஏன் இஷ்டம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்னடி அப்படின்னு ஜேகே சீக்ஸை பிடிச்சி என் இஷ்டம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இது என் புருஷன். நீ என்னடி பண்ணுற, எல்லோரும் பார்க்குறாங்கடி. பார்த்துட்டு போட்டோம், நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் தானே. இந்த பாரு வயன் நீ ஓவராக பண்ணிச்சுக்க. உனக்கு என்ன போடிங்க இந்த முதல்ல ஒரு ஃபைன் சும்மா அப்படின்னு ஜேகே உங்களை ஒரு பிளேஸை கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை அப்படியே வாலில் பின் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸ்லாம் அப்படியே ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறாரு. என்னடி வேணும் பொண்டாட்டி உனக்கு, இதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? நீங்கள் தான் வேணும், எனக்கு இதுக்கு எப்படி பேசிகிட்ருக்க? உங்களுக்கு என் கோவம் வருது, அவகிட்ட நான் அப்படி பேசினா? கோவம்லாம் கிடையாது, எதுக்கு அப்படி பேசுகிறேன் எனக்கு தெரியும் கோவம்தான். உங்களுக்கு இன்னும் ஒரு மேலே லவ் இருக்கா? எனக்கு தெரியும் லவ் இருக்குது தானே. ஏச்சி அப்படிலாம் கிடையாது, அன்றைக்கி கூட பேசினது சும்மா உன்னை ஜலஸாக வைக்கலான்னு தான் பேசினேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. உண்மையாகவேவா? நான் ஜலஸ் ஆகணுன்னு தான் அப்படி பண்ணீங்களா? ஆமாடியும் பொண்டாட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது நீங்கள் என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடுறது எனக்கு பிடிச்சிருக்கு. என்னது இதோ இது அப்படின்னு உங்கள் லிப்பை அப்படியே பைட் பண்ணி இழுக்கிறாரு. இதை பிடிச்சிருக்கா? வேணுமா? ஆமாம் நிறைய வேணும், தரேன். எங்கே கிடையாது, ஊருக்கு போனதும். நானும் அதுக்கு தான் வெயிட்டிங். ஸோ அப்படியே எல்லோரும் சேர்ந்து கொரியாவுக்குமே போகிறீங்க. அங்கே அப்படியே ஒரு 2-3 டேஸ் ஜாலியாக போகுது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. உங்கள் வீட்டில் எல்லாருமே அகைன் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்போ உங்கள் அம்மா பாட்டி எல்லாருமே உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாரு வயன், நாங்கள் எல்லோரும் இப்போ கிளம்பிடுவோம், நீ தான் பார்த்து சேஃபாக இருந்துக்கணும், அவர் சொல்கிற பேச்சு கேட்கணும், அப்புறம் உங்கள் மாமியார் மாமனார் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். என்ன புரியுதா? புரியுது. என்ன ஃபீல் ஏதாவது பண்ணுறியா? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். உடனே ரெம்மி ஓடி வந்துட்டு, அக்கா உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட் ஆமி, எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்கடி. உடனே உங்கள் பாட்டி அப்படிங்க வாயில போடு, சின்ன பேச்சு இது, யாரும் உனக்கு இதெல்லாம் பேச கற்றுக் கொடுக்குறா? அது ஒன்றும் இல்லை, அங்கே வெளியில் பேசிகிட்டு இருந்தாங்க, அதுதான் கேட்டு வந்தேன். இந்த வயந்தான் இப்படி இருந்தானா நீயும் அப்படி இருக்காதடி. சரி பாட்டி, நான் அப்படி கிடையாது, நான் சும்மா தான் சொன்னேன். பாட்டி என்னது? அதாண்டி நாங்கள் கிளம்பிடுவோம், நீயும் அவரும் பார்த்து இருந்துக்கோங்க சரியா? ஏன் நாங்கள் எப்படி இங்கே இருக்கிறது, ஒரு மாதிரி இருக்கோண்டி எங்களுக்கு, அதான் நாங்கள் எல்லோரும் கிளம்பிடுறோம், நீயும் பார்த்து இருந்துக்கோ. அப்படியா? சரி பாட்டி. ஸோ எல்லாருமே திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறாங்க. பார்த்துரு சரியா? பாய். சரிம்மா. பாட்டி பாய். பத்ரம், உடம்பு பார்த்துக்கோ, நேனாவை கேட்டேன்னு சொல்லு, பாப்பா பத்ரம், ஹாஸ்பிட்டல்லாம் போக சொல்லு, ஜின் மாமாவையும் கேட்டேன்னு சொல்லு. சரிடி, பார்த்துரு. வாய்னக்கா. பாய். ரம்மி பாய். நான் உனக்கு ஏதாவது சாக்லேட்ஸ்லாம் அனுப்பி வைக்கிறேன் சரியா? பாய். குட்டி ரிப்போர்ட்டர் இங்கே வாடி. வாய்னக்கா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானுமே, நீ இருந்ததால் தான் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். நீ எல்லா நியூஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட சொல்லுவேன். இப்போ யார் எனக்கு சொல்கிறதுக்கு? பரவாயில்ல விடுங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரி, நீ பார்த்துரும், ஸ்கூலுக்குலாம் போகணும் சரியா? சரிக்கா. சரி எல்லாருமே கிளம்புறாங்க. ஜெக்கே அப்படியே உங்கள் ஷோல்டர் மேலே ஹேண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஓய் என்ன ஃபீல் பண்ணுறியா? லைட்டாக. சரி பாய் சொல்ல, அப்படியே எல்லாருக்கும் அதே ஃபீலிங்ஸோட. சரி, எப்படியோ போய் தானே ஆகணும், போகட்டும் அப்படின்னு எல்லோரையும் அமுச்சு வச்சுட்டு உள்ளே வந்துடுறீங்க. ஸோ ஜெக்கே அப்படியே சோஃபாவில் உட்கார்றாரு. என்ன ரூமில் ஏதோ ஒரு டீலாக பண்ணி வச்சுருக்காங்க, ஃபர்ஸ்ட் நைட்டோ? ஆமாம் சொன்னாங்க. இப்போ நீ எப்படியோ அந்த மூடில் இருக்க மாட்டேன், ஏன்னா எல்லோரும் கிளம்பிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீலிங்ஸோடு இருப்ப. இன்றைக்கி அது அவசியமா? எதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு போனாங்க தெரியலையே. அப்போ நான் அதெல்லாம் போய் எடுத்து வச்சிட்டா? ஏன்? அதான் நீ ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கியே, அவங்களாம் கிளம்பிட்டாங்கன்னு, அப்புறம் எப்படி நீ ஹாப்பியாக இருப்ப? அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா அப்படின்னு சைக்கிள் லேப் மேலே போய் உட்காடுறீங்க. டிப்பாவே, அப்போ நீ வருத்தப்படலையா அவங்க போனாங்கன்னு? இருக்குதா, ஆனால் இந்த விஷயத்தில் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அவங்கள.
என்னையா? நான் ஒன்றும் இது வேணும்னு கேட்கலையே. நீங்கள் கேட்கலனாலும் நான் தருவேன்னு சொல்லியிருக்கேனே. அப்போது உனக்கு டபுள் ஓகே. அது டபுள் ஓகேவா? ஸோ பட்டன் ஜேக்கே உங்களுக்கு லிப் லாக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகலாமா? போகலாம் அப்படின்னா அப்படியே உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களை அப்படியே சாஃப்டாக அந்த பெட் மேலே உட்கார வைக்கிறாரு. ஜேக்கே நான் படுத்துக்கிட்டா? நான் வரேன் இருடி. எதுக்கடி நீ இவ்வளோ ஸ்பீடாக போகிற? சரிங்க, நீங்கள் சொல்கிறதே பண்ணுறேன் அப்படின்னு உங்களை பெட் மேலே அப்படியே ஸ்லோவாக படுக்க வைக்கிறாரு. அவருமே அப்படியே உங்கள் மேலே ஏறி லைட்டாக ஒரு ஒரு பட்டனை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அதே பார்த்துட்ருக்கீங்க. நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டா? ஏன் நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேன்னா? சாச்சா அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓப்பன் பண்ணுறீங்க. ஏய் இருடி பையன், ஏன்ட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நீங்களே ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஜேகேவோட ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு பா நீங்கள் எப்போதுலேருந்து இந்த மாதிரி ரொம்ப பல்காக மாறினீங்க? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, அப்போ பார்க்கும்பொழுது நீங்கள் அப்படி இல்லையே, ஒரு மாதிரி குட்டியாக தானே இருந்தீங்க. இப்போ எப்படி இந்த மாதிரி ரொம்ப ஹாட்டாக மாறிட்டீங்க? யாருக்கு தெரியும், மேபி உனக்காகவே இந்த மாதிரி நான் மாறி இருக்கலாம்ல. ஆமாம், எனக்காகவே நீங்கள் மாறின மாதிரி இருக்கே. சரி, ரொம்ப பேசாத. பேசுவேனாமா அப்படின்னு உங்கள் நெக்கு கிட்ட அப்புறம் இருப்பாரு அப்படின்னு உங்கள் காலர் போனில் அப்படியே ரொம்ப டீப்பாக பைட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஜேகே தென் அங்கேருந்து அப்படியே கீழே உங்கள் ப்ளவுஸ் பட்டன்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல அப்படியே பைட் பண்ணுறாரு. ஜங்குக்கா இதானே கேட்டேன் நீ ஜங்கி. தென் அங்கேருந்து அப்படியே உங்கள் ஸ்டொமக் கீழே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. அப்படியே உங்களுக்கு ஹிண்ட் பண்ணுறாரு. ஷால் வி ஸ்டார்ட்? என்னடி வந்துட்டுமா வேணாமா? சரி, 1 2 3. ஜங்குக்கா வலிக்குதா லைட்டா? சரி, அப்போ நம்ம அப்படி தான் இருக்கோம் கொஞ்ச நேரம். அப்படியே இரு, சரியா? பண்ணிட்டா? ஓகே. செக் அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு. தென் அப்படியே கொஞ்ச நேரம் மேக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே லிக் பண்ணுறாரு. சங்குகானுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கூசுது. அப்படி தான் இருக்கும். ரொம்ப வைல்டாக போகிறோமோ? சரி போவோம். தென் அப்படியே ஜெகே கீழே படுத்துட்டு உங்களை அவர் மேலே ஏறி உட்கார வச்சுட்டு அப்படியே உங்களை மூவ் பண்ண சொல்கிறாரு. ஜெகே ஜெகே இப்படி வேண்டாம், இது நல்லா இருக்கும்டி, இப்படி பண்ணுடி. போதுமா போதுமா போதுமா? எனக்கு இன்னும் வேணும். ஐயோ என்னால் முடியல, எனக்கு வலிக்குது. நீ தானடி கேட்ட? சரி, இதுதான் லாஸ்ட்டு. போதுமா? இன்னும் ஃபாஸ்ட்டாக. போடா, என்னால் முடியல அப்படின்னு தலை விட்டுட்டு நீங்கள் கீழே படுத்துடுறீங்க. என்னடி என்னால் முடியல போ. இதுக்கே வா, நான் தான் சொன்னல யூ காண்ட் ஹேண்டில் மீனு. போடா, அதுக்குன்னு இப்படியா பண்ணுவேன்? என்னால் முடியல சுத்தமாக. சரி, அப்போது ஒரு 10 minutes கழிச்சு நான் வரேன் இரு. எங்கே போகிற? வரேன் ரெண்டி, உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன், குடிச்சிட்டு தெம்பாரு. புருஷா இல்லைடா, ஏன்டா அப்படி பண்ணுற? அதெல்லாம் முடியாதுமா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் உன்னால் என்னை ஹேண்டில் பண்ண முடியும்னு நீ எனக்கு சேலஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஏன்டா அப்படி பண்ணுற கிறுக்கு புருஷா?
அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்டுறாரு. ஸோ இங்கே குடித்ததும், நீ தானடி கேட்டேன் என் செல்ல பொண்டாட்டி, நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அகைன் உங்கள் மேலே ஏறி படுத்துக்கிறாரு. ஸோ பேலன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இது 2 ஒன் ஷாட்டை நிறுத்திக்கலாம். ஸோ இதோட ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டை பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.